கோதையின் பாமாலை 19. பிராட்டியான நப்பிண்ணையையும் பரமனான கண்ணனையும் ஒன்றாக எழுப்ப முயல்கிறார்கள் ஆண்டாளும் தோழிகளும். நீலாதேவி கதவை திறக்க வர கண்ணன் அவளின் வளையொலி கேட்டு கண் விழித்து அவளை போக விடாமல் தடுக்கிறான். நம் போன்றவரை ரட்சிக்க இருவருமே நான் முதல் நீ முதல் என்பது போல் ஓடி வருபவர்கள். அதோடு பரமனுடைய கருணையே பிராட்டி என்று பக்தி சாஸ்திரம் கூறுகிறதாம். இங்கு கண்ணன் நப்பிண்ணியை பார்த்து நீ என்னை விட்டு போகலாமா என்கிறான். இப்படிப்பட்ட மாதா பிதா இருக்க நமக்கு என்ன குறை என்கிறாள் ஆண்டாள். பரமனின் மார்பில் நித்தியவாசம் செய்யும் பிராட்டி, அதோடு பிராட்டியான கருணை நிலைத்திருக்கும் பரமன், இருவரும் இணை பிரியாதவர்களென்றோ. பாசுரம் பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கு ஒளி வீச தந்தத்தாலான கால்களை உடைய கட்டில் மேல் மென்மையான பஞ்ச சயனத்தின் மேலேறி, அதாவது அழகு, குளிர்ச்சி, மிருதுத்தன்மை, வாசனை, வெண்மை ஆகிய 5 சிறப்பு குணங்களையுடைய படுக்கையில் படுத்து கிடக்கும் மலர்பார்பா வாய்த்திறவாய். உன் மார்பில் மலரை ஒத்த பிராட்டி வாசம் செய்கிறாள். அகலகிலேன் இறையும் என்று உன்னை பிரியாது அவள் இருக்க அவளின் கருணை என்னும் குணத்தை உனதாக்கி அவளை செல்ல விடாது தடுக்கிறாய். இது நியாயமா? கொத்தாக மலர்கின்ற பூக்களை சூட்டி கொண்டிருக்கும் நப்பிண்ணையே, மை தீட்டிய விரிந்த கண்களை உடையவளே, கண்ணனின் பிரிவை ஒரு நொடி கூட பொறுக்க மாட்டாயோ? மைத்தரங் கண்ணினாய் எங்கள் பிரார்த்தனையை கண்ணனிடத்தில் சொல்வாயாக. மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். எவ்வளவு நேரமானாலும் கண்ணனை எழுந்திருக்க விடுவதில்லை. இப்படி செய்வது உன் சுயரூபத்திற்கு அழகல்ல, உன் சுபாவத்திற்கும் ஏற்புடையதல்ல. எங்கள் பிரார்த்தனையை அவனிடத்தில் சொல்லி பகவத் அனுபவத்தை நாங்களும் பெற அருள் புரிவாய். மலர் மார்பா, ஸ்ரீ கிருஷ்ணா, நீ செய்வதும் சரியல்ல. இருவரும் நினைத்து பார்த்து எங்களுக்கு தேவையானதை செய்யுங்கள், அதாவது உங்கள் தரிசனத்தை தாருங்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள் ஆண்டாளும் தோழிகளும். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.